அதனால்தான் நாட்டை தாய்நாடு என்கிறோம், நிலத்தை பூமாதேவி என்கிறோம், நீரை கங்காதேவி என்கிறோம், செல்வத்தை லட்சுமி என்கிறோம், கல்வியை சரஸ்வதி என்று வணங்குகிறோம், வீரத்தை சக்தி தேவி என்கிறோம், சோற்றை அன்னம் என்கிறோம், வெளிச்சத்தை கூட ஜோதி என்று அழைக்கிறோம். இவ்வளவு ஏன், உலகத்தில் அனைவரும் தேடும் நிம்மதியை கூட சாந்தி என்றுதான் அழைக்கிறோம். இல்லால் அகத்திருக்க இல்லாதது எதுவும் இல்லை என்பார்கள். அதுபோல இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து உலகை இயக்கிக் கொண்டிருப்பவள் பெண். பார்க்கும் பொருள் யாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவள் பெண். பெண்கள் தங்களை முன்னேற்றம் அடைந்தவர்களாக மெய்ப்பிப்பதற்கு முன்னர் பல போராட்டங்களையும் சவால்களையும் கடந்து வர வேண்டியதாயிற்று. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று மகாகவி கூறியது போல பெண்களை பலவீனமானவர்களாகவே பார்த்து வந்த சமூகம் மிக எளிதில் பலசாலிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. மெல்ல மெல்ல தொழில்துறையில் தடம் பதித்த பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான ஊதியம் தர மறுத்தது. பல இடங்களில் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டன. அதற்காக போராடி பெண்களின் உரிமைகளை மீட்ட நாள்தான் மார்ச் 8ஆம் நாள், உலக மகளிர் தினம். இது நம் அம்மாவுக்கான தினம், அக்காவுக்கான தினம், தங்கைக்கான தினம், அனைத்து மங்கைக்கான தினம், உலகின் அனைத்து மகளிருக்குமான தினம். பெண்களை பற்றி கவி பாடவும் கற்பனை